வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம ஆர்சிசியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அசம்ப்ஷன். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம பீம் காலம் இது எல்லாமே டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அந்த ஃபிலாசபி கொடுக்கக்கூடிய சில அசம்ப்ஷனை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய சிலபஸில் பீமாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் எல்லா ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டையுமே ஆல் டிசைன் மேட் பை லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஒன்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து சிலபஸில் கிடையாது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுன்றது ஓல்டு ஃபிலாசபி. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி பீம் காலம் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அந்த டிசைனிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அசம்ப்ஷனை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது எல்எஸ்எம் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய அசம்ப்ஷன் என்னென்ன அசம்ப்ஷனை நம்ம யூஸ் பண்ணினா இந்த டிசைனை ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தமாகவே ஒரு 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மொத்த ஆர்சிசியுமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அசம்ப்ஷன் இது ரொம்பவுமே வந்து காமனாக ஈவன் எஸ்ஓஎம்மில் கூட இந்த அசம்ப்ஷன் வந்து இருக்கும். இந்த அசம்ப்ஷனுக்கு நேம் என்னென்னா யூலர் பெர்னாலி அசம்ப்ஷன் சொல்லுவோம். காமனாக இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். பட் இந்த அசம்ப்ஷனுக்கான அந்த டெஃபினிஷன் பாருங்கள், அது நீங்கள் ஏற்கனவே கேட்டது தான். ஓகேங்களா? ஆஸ் ஃபார் பெர்னாலி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண்டிங் மொமெண்ட், அதாவது பீம் மேலே லோடு ஆக்ட் ஆகும் பொழுது அந்த பீம் பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகும் பொழுது அந்த பீமுடைய ஷேப்பில் எந்த ஒரு டிஸ்டோரியேஷன்ஸ் இருக்காது, எந்த ஒரு சேதாரமும் இருக்காது. அந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே தான் இருக்கும். லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பீமுடைய கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கோ அதே போல தான் லோடு கொடுத்து முடித்தப்போவும் அந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லோடு கொடுத்தோன்னா அந்த பீம் எப்படி ஆகும்? இப்படி பெண்ட் ஆகுமா? ஓகேவா? லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபிகர் போல் இருக்கும். ஓகேவா? இப்போ பெண்ட் ஆகிருக்கு. ஈவன் பெண்ட் ஆனாலுமே கூட இந்த ஒரு கிராஸ் செக்ஷனை நான் எடுத்து பார்க்குறேன்னா பெண்ட் ஆனதுக்கப்புறமும் அதே கிராஸ் செக்ஷன் பிளேனாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் டிஸ்டோரியேஷன் சொல்லுவோம். அதாவது என்னென்னா அந்த ஷேப்பில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. இதை தான் அவர் வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணுறாரு. எப்படின்னா a plane section remains plane before and after பெண்டிங். அதாவது நம்ம என்னதான் லோடு அப்ளை பண்ணி முடிச்சிருந்தாலுமே கூட அந்த பிளேன் செக்ஷன் அப்படியே தான் வந்து இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, லோடு நம்ம அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணுறதுனால டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாமே கம்ப்ரசிவ் நேச்சர், அதாவது சுருங்கி போகுது. ஓகேங்களா? கம்ப்ரஷன் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாத்துக்குமே வந்து என்ன டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. பாட்டமில் டென்சைல் ஃபோர்ஸ், டாப்பில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. இதில் ஏதோ ஒரு லேயர் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துட்டே வரும்போது ஏதோ ஒரு லேயரில் கம்ப்ரஷனும் இருக்காது, டென்சைனும் இருக்காது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லுவோம். நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூட்ரல் ஆக்சிஸில் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயினுமே அங்கே இருக்காது. ஸ்ட்ரெயினும் 0, ஸ்ட்ரெஸ்ஸும் 0. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே நான் ஒரு செக்ஷனை நான் கட் பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் நான் வந்து என்ன கட் பண்ணுறேன். கட் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஹைலைட் பண்ணுற பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து எப்படி ஆகும்னா கம்ப்ரஸ் ஆனதுனால இப்படி லைட்டாக நகர்ந்து போயிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி நகர்ந்து போயிருக்குன்றதை நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே நகர்ந்து போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த சைடு நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ கம்ப்ரஸ் ஆகியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த சைடு நகர்ந்து போயிருக்கும். மேக்ரோஸ்கோப்பிக்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே இப்படி நகர்ந்து போயிருக்கும். 1 2 3ன்ற போல் நகர்ந்து போயிருக்கும். ஓகேவா? இப்போ அதே போல் கீழே பாருங்கள், பாட்டம்லேயும் இங்கே டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் இங்கே நகர்ந்து போகலாம். பேசுகிறது புரியுதா? இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் இப்படி நகர்ந்து போகலாம். அதாவது இங்கே. அப்போ இதுக்கு நீங்கள் வரைஞ்சி பார்க்கும் பொழுது அகெயின் இப்படி போகலாம். ஆக மொத்தம்
இப்படி வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பிளேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இன்க்ளைண்டாக மாறி இருக்குது. ஆக மொத்தம் பிளேனாக தான் இருக்குது. பிளேனில் எந்த ஒரு ஷேப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணுற விதமாக எதுவுமே இல்லை. பிளேன் வந்து பிளேனாக தான் மாறி இருக்குது. என்ன வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய பிளேன் வந்து இன்க்ளைண்டாக மாறி இருக்குது. அப்போ லோடு ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, பெண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளேன் எப்படி இருக்கோ அதே போல தான் இங்கேயும் இருக்குது பெண்ட் ஆனதுக்கு அப்புறம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரெயின் வேரியேஷன் லீனியராக போகுதுன்னு அர்த்தமா. ஸ்ட்ரெயின் வேரியேஷன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயின் வேரியேஷன், இந்த ஸ்ட்ரெயின் வேரியேஷன் லீனியராக இருக்குது. அதாவது கான்க்ரீட்டில் எந்த அளவு ஸ்ட்ரெயின் ஃபீல் பண்ணுறோமோ அதே அளவு ஸ்ட்ரெயின் தான் ஸ்டீலும் ஃபீல் பண்ணுது. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வேரியேஷன் லீனியராக தான் வேரி ஆகுது, பேரபோலிக்காக வேரி ஆகலை. பேரபோலிக்காக வேரி ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஓகேவா, அதாவது கம்பி வெளியே வந்திருக்கும். கீழே இந்த ஜோனில் தான் நம்ம வந்து என்ன ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லீனியராக வேரி ஆகிறதுனால தான் ஈவன் இந்த பிளேன் செக்ஷன் இப்போ இன்க்ளைண்டாக மாறிச்சா, இன்க்ளைண்டாக மாறினாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் அதே இடத்துல தான் இருக்குது. இந்த கான்க்ரீட்டோடு தான் வந்து என்ன லீனியராக ஸ்ட்ரெயின் வேரி ஆகுது, வெளியே வரலை. ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது கான்க்ரீட்டோட லீனியராக வேரி ஆகலைன்னா என்ன நடக்கும், பெண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் வெளியே வந்து நிற்கும். அப்போ பிளேனாக இருக்குமான்னு கேட்டால் பிளேன் இருக்காது. அந்த பிளேனில் பாருங்கள் ஒரு கொலாப்ஸ் இருக்குது, அங்கே பாருங்கள் ஒரு டிஸ்டோரேஷன்ஸ் இருக்குது, அங்கே ஒரு இரெகுலர் ஷேப் வந்துடுது. அப்போ ஃபஸ்ட் அசம்ஷனே இதுதான். லோடை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் எந்த இடத்த கட் பண்ணி பார்த்தாலுமே அதெல்லாம் பிளேனாக தான் இருக்கும். அது இன்க்ளைண்டாக வேணால் மாறி இருக்கலாம், பட் அது பிளேனாக தான் இருக்கும். Plane section remains plane before as well as after bending. இதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்த அசம்ஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஈவன் இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் கூட இந்த அசம்ஷனை தான் நம்ம பார்ப்போம். பெண்டிங் ஈக்குவேஷன் பார்க்கும்பொழுது அதை நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அசம்ஷன் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் அசம்ஷன் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயினை பற்றி பேசுகிறாங்க. மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின். கவலைப்பட வேண்டாம், நோட்ஸ் எல்லாமே இதே இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படியே வந்து என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், அந்த நோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணால் போதும். இந்த மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கான்க்ரீட்டை பற்றி நம்ம பேசிடலாம். கான்க்ரீட்டுக்கு மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின்ன்றது 0.0035. எந்த கண்டிஷன்லனா அண்டர் ஃப்ளெக்சுரல் கண்டிஷனில் கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின்ன்றது 0.0035 நமக்கே ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த கான்க்ரீட் க்யூபை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இன்ட்ரோ கிளாஸில். ஃபஸ்ட்டு கிளாஸாகவே இதுதான் இருக்கும், நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கான்க்ரீட்டில் மேலே வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, அது வந்து என்ன பியூராக வந்து என்ன கம்ப்ரெசிவ் லோடு. இப்போ பியூராக கம்ப்ரெசிவ் லோடு ஆக்ட் ஆகும் பொழுது இங்கே கண்டிப்பாக இதோட டைமென்ஷனில் சின்னதாக சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா, இந்த லென்த்து வந்து என்ன கொஞ்சம் குறுகி போகலாம். அப்போ லைட்டாக ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அங்கே இருக்குது. இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் அதாவது பியூராக ஆக்சியல் லோடு ஆக்ட் ஆகும் பொழுது, பியூராக ஆக்சியல் கம்ப்ரெஷன் லோடு ஆக்ட் ஆகும் பொழுது உருவாகக்கூடிய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின்ன்றது 0.002. இது எப்போ ஆக்சியல் லோடில். பட் நம்மளுடைய பீமை பொறுத்தவரையும் ஆக்சியல் லோடுன்ற கான்செப்டே இல்லை, டிரான்ஸ்வர்சல் லோடு ஆக்ட் ஆகுது. அதனால் பெண்டிங் கம்ப்ரெஷன் பெண்டிங் டென்சைல் தான் உருவாகும், டைரக்ட் கம்ப்ரெஷன் கிடையாது. அந்த டைரெக்டாக கம்ப்ரெசிவ் ஆக்ட் ஆகுதுல்ல, அது போல் லோடெலாம் வராது. பெண்டிங் கம்ப்ரெஷன் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிட்டே மேலே இருக்கக்கூடிய டாப் ஃபைபர் எல்லாமே வந்து என்ன கம்ப்ரெசிவ் நேச்சரில் இருக்கும். இதுதான் பெண்டிங் கம்ப்ரெஷன். இப்போ இது போல் ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது இங்கே கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ தான்
0.0035. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். எப்படி கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அண்டர் ஃப்ளெக்சுரல் கண்டிஷன் இஸ் 0.0035. மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அண்டர் ஆக்சியல் லோட் கண்டிஷன் இஸ் 0.002. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் த கான்கிரீட் கியூபை நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா அதை பார்த்துட்டுனா இது இன்னுமே கூட நல்லா புரியும். அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எப்படி வேரி ஆகுது ஃபார் த கான்கிரீட் கியூப். எப்போவுமே கான்கிரீட் வந்து என்ன, ஒரு பிரிட்டில் மெட்டீரியல். இது நமக்கு தெரியும். கான்கிரீட் வந்து என்ன, ஒரு பிரிட்டில் மெட்டீரியல். இப்போ ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் மேலே ஒரு லோடு ஆக்ட் ஆகும் பொழுது, லோடுனால என்ன, நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்து நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறோம், இல்லை ஒரு கர்வ் வரைகிறோன்னா அந்த கர்வ் இப்படி தான் பேரபோலிக்காக போயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் த கான்கிரீட். இது வந்து என்ன, ஆக்சுவலாக கர்வ் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் நம்மளுடைய IS 456 2000 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார் த கால்குலேஷன் பர்பஸுக்காக இந்த பேரபோலிக்காக ஒரே கர்வாக போகுது இல்லையா, அந்த ஒரே கர்வை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் தூரம் பேரபோலிக்காக போகுது. அது எவ்வளோ தூரம் அப்படி பார்த்தோன்னா 0.002 இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ வரையும், அதாவது இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ வரையும் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பேரபோலிக்காக வேரி ஆகும். இப்போ இதை தாண்டி போகும் பொழுது 0.002 தாண்டி போகும் பொழுது நம்மளுடைய அந்த கர்வு ஸ்ட்ரெயிட் லைனாக, அதாவது நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும் பொழுது அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள் 0.0035. ஓகே, அப்போ ஐஎஸ் கோட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் த கான்கிரீட் நீங்கள் வரையும் பொழுது ஆக்சுவல் கர்வ் வந்து உங்களுக்கு பேரபோலிக்காக தான் கிடைக்கும். பட் நம்ம கால்குலேஷன் பர்பஸுக்காக அந்த ஆக்சுவல் கர்வை வந்து எப்படின்னா பேரபோலிக்காகவும் ரெக்டாங்குலராகவும் போகும். 0.002ன்ற அந்த ஸ்ட்ரெயின் வரையும் கர்வ் எல்லாமே பேரபோலிக்காக போகுது. அந்த 0.0035 இந்த ஸ்ட்ரெயினை ரீச் ஆகிற வரையும் அது ரெக்டாங்குலராக வேரி ஆகுது. இப்படி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த போகுது இல்லையா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் FCK, கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம சொல்லுவோம், FCKன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது அதாவது இந்த ஸ்ட்ரென்த் வரையும் தான் இந்த கான்கிரீட் வந்து தாங்கும். 0.0035 இந்த ஸ்ட்ரெயின் வரையும் தான் அங்கே அலோவபிள் டிஃபர்மேஷன். இந்த 0.0035 தாண்டி போகுது, ஸ்ட்ரெயின் போகுது அப்படின்னாலே கான்கிரீட் உடஞ்சி போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ 0.0035ன்றது தான் பர்மிசபிள் ஸ்ட்ரெயின், பர்மிசபிள் கிராக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். அப்போ அது வரையும் எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் தான் கான்கிரீட் கியூபுக்கான கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். M20 கிரேட், M25 கிரேட், அந்த கிரேடுக்கு நம்ம ஒரு கான்கிரீட் கியூபை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 28 நாள் கழித்து அந்த கான்கிரீட் கியூபை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 95 கியூப், அதாவது 100 கியூப் நம்ம ரெடி பண்ணோம்னா அதில் 95 கியூப் வந்து என்ன, நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய கிரேட் அது M20 இருந்தது அப்படின்னா 20 above, அதாவது 20 Nm/mm² ஆர் 20 above Nm/mm², அந்த அளவு லோடை எடுக்கணும், அந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட். 5% ஃபெயிலியர் ஆகுதுல, அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. பட் 95% வந்து என்ன, அந்த லிமிட்டை தாண்டி போகணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். பட் இது வந்து ஒரு கியூபை வச்சு நான் பார்த்துட்டேன். பட் எல்லா இடத்துலையுமே கியூபா நம்ம ரெடி பண்ண போகிறோம்? பில்டிங்கில் கியூபா கட்டுறோம் இல்லையே, பீம் போடுறோம், காலம் போடுறோம். அப்போ அந்த கான்கிரீட்டை வெவ்வேறு வடிவங்களில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ காலம் போடும்போது அது சர்க்குலர் காலமாக இருக்கலாம், ரெக்டாங்குலர் காலமாக இருக்கலாம்.
பீம் போடுவோம், ஸ்லாப் போடுவோம். அப்போ கான்க்ரீட்டை வந்து வேறு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும்பொழுது இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்காம போகலாம். அதை விட கம்மியான ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளோங்க கம்மியாக கிடைக்கும் அதை தான் நம்ம பார்த்தோம். நிறைய ஃபேக்டர் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்கும். ஏஜ் ஃபேக்டர், அடுத்ததாக வடிவம் ஷேப்பை வச்சு எவ்வளோ ஃபேக்டர் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து குறையும்னு பார்த்தோம். அப்போ கடைசியாக நம்ம பார்த்த அந்த வேல்யூ வந்து 0.67 FCK. அதாவது இதுதான் FCK. இப்போ இந்த FCK அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் குறைஞ்சிருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணி ரெண்டாவதாக ஒரு கர்வ் வரைகிறேன். FCK. ஓகேவா? அப்போ நல்லா பாருங்கள், FCK கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்க்ரீட் 0.67 FCKன்றது அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பிளேஸில் நம்ம வந்து கான்க்ரீட்டை போர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதோடைய ஸ்ட்ரென்த்தில் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த வேரியேஷனை கன்சிடர் பண்ணி கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரென்த்து 0.67 FCKன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் இப்போ வந்துடும். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய அசம்ப்ஷனுக்கு வருவோம். இன்னும் வரல. ஓகேங்களா? இப்போ வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரென்த்து இப்போ 0.67 FCK. ஏன்னா நம்ம வந்து என்ன காலத்தில் போடும்பொழுது அது முழு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது, குறைஞ்சிடும். தெரியுது, புரிஞ்சுக்கிட்டேன். பட் சில ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி இன்னும் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறத போல் அசியூம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கம்மியாக ஸ்ட்ரென்த் இருக்கிறத போல் அசியூம் பண்ணிக்கணும்னா ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நம்ம வந்து என்ன கொடுக்கணும். அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த கான்க்ரீட் 1.5. அப்போ 0.67 FCK டிவைடட் பை 1.5 அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரென்த்து 0.44 FCKன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ கான்க்ரீட்டுக்கான அந்த கர்வ் வந்து இன்னுமே வந்து என்ன கீழே போகுது. எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கே போகும். இதான் மூணாவது கர்வ் 0.44 FCK 446 FCKன்னு வரும். ஓகே, இது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு கர்வ் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த், ரெண்டாவது கர்வ் கான்க்ரீட்டை வேறு இடத்துல நான் போர் பண்ணுறேன், வேறு வடிவத்தில் அந்த கான்க்ரீட் இருக்க போது. அப்போ அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் மாறிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து முழுக்க கம்ப்ரசிவ் லோடு இருக்கும் பொழுது எவ்வளோ தாங்கன்றது. ரெண்டாவது கேஸு வேறு ஷேப்பில் இருக்கும் பொழுது கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. மூணாவது கேஸு அதுலேயுமே வந்து என்ன, நான் என்னுடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ இருக்குது பாருங்களேன், இதுதான் நம்மளுடைய டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்க்ரீட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிசைன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், வெயிட் இங்கே. இதுதான் வந்து என்ன 0.446 FCK. இதை நம்ம டிசைன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்க்ரீட். மேலே இருக்கிறத கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்க்ரீட். இப்போ கொஸ்டினே வந்து இப்படி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? டிசைன் ஸ்ட்ரென்த்னா என்ன, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னா என்ன, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு அசம்ப்ஷன் ஓவர். பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன் பிஃபோர் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் பெண்டிங். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது அசம்ப்ஷன் முழுக்க கான்க்ரீட்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், கான்க்ரீட்டில் ஃபீல் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின், அலோவபிள் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து என்ன 0.0035. இதை வந்து என்ன நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக மூணாவது அசம்ப்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். இந்த தேர்ட் அசம்ப்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன தேர்ட் அசம்ப்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? தேர்டு வந்து என்ன, ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை நம்ம பார்க்கல. இப்போ நம்ம முழுக்க லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய சில இதுவை வந்து நான் காமனாக சொல்லிடுறேன். லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் பீமுக்கான கிராஸ் செக்ஷனல் வியூ. இங்கே நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. இங்கே நம்ம ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா லீனியராக வேரி ஆகும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயின் வந்து எப்படி வேரி ஆகும், லீனியராக வேரி ஆகுது. இப்போ அந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொண்டுட்டு வரேன். நான் இப்போ இந்த பீமுக்கு நான் ஸ்ட்ரெயின் வரைகிறேன்னா அந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா லீனியராக வேரி ஆகும். டென்சைல் ஜோன், கம்ப்ரெசிவ் ஜோன், நியூட்ரல் ஆக்சிஸ்,
லீனியராக வேரி ஆகிட்டு போகுது. இது ஸ்ட்ரெயின் டயக்ராம். இது வந்து என்ன? ஸ்ட்ரெயின் டயக்ராம். இப்போ ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் நம்ம போவோம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் போவோம். ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும். த ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் parabolic from neutral axis to strain up to 0.002 in a compressive zone. இதுதான் compressive zone தெரியும். இது tensile zone தெரியும். parabolic up to 0.002 strain. then அடுத்தது என்ன பாருங்க? rectangle up to strain 0.0035. இங்கே பார்த்தோம் இல்லையா? இதே தான் வரும். ஓகேங்களா? 0.002 இந்த ஸ்ட்ரெயின் அளவு கான்க்ரீட்கான ஸ்ட்ரெஸ் வந்து பேரபோலிக்காக வேரி ஆகுது. அடுத்ததாக 0.0035 இந்த ஸ்ட்ரெயின் வரையும் கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து என்ன? ரெக்டாங்குலராக வேரி ஆகுது. இது வந்து என்ன? ரெக்டாங்குலர். இது வந்து என்ன? பேரபோலிக். புரியுதுங்களா? அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். அப்போ மேலே இருக்கக்கூடிய கம்ப்ரெசிவ் ஜோனில் முழுக்க கான்க்ரீட் மட்டும்தான் இருக்குது, நமக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் வரையும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஜோன் வரையும் பேரபோலிக்காக போகும். அந்த பர்டிகுலர் ஜோன் தான் வந்து என்ன? 0.002 ஸ்ட்ரெயின். அடுத்ததாக ரெக்டாங்குலராக வேரி ஆகும். ஓகேங்களா? இதுதான் ரெக்டாங்குலர் போர்ஷன். இது வந்து என்ன? பேரபோலிக்காக இருக்கக்கூடிய போர்ஷன். ஓகேங்களா? பேரபோலிக் போர்ஷனுக்கான ஸ்ட்ரெயின் வேல்யூ, இது வரையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ அப்படியே நீங்கள் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன? 0.002. இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.0035. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன? ஸ்ட்ரெயின் டயக்ராம், ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம். ஓகேங்களா? இது கம்ப்ரெசிவ் ஜோனுக்கு முடிஞ்சிச்சு. கம்ப்ரெசிவ் ஜோனுக்கு ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கீழே வருவோம், இந்த ஜோனுக்கு வருவோம். இந்த ஜோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4வது அசம்ப்ஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். 4th அசம்ப்ஷன் என்னன்னா, ஃபார் த டென்சைல் ஜோனில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே all the stress taken by யாரு? ஸ்டீல் மட்டும்தான், ஸ்டீல் ஒன்லி. அப்போ கான்க்ரீட் வந்து என்ன? ஒரு கிராக்காக மாறிடும், அதாவது கிராக்டு செக்ஷனாக மாறிடும். இங்கே லோடு ஆக்ட் ஆகுதுன்னா அந்த லோடு ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு மட்டும்தான் இருக்குது. உள்ளே லைட்டாக இருக்கக்கூடிய இந்த கான்க்ரீட்டுக்கெலாம் அது வந்து எடுத்துக்காது, எந்த வித லோடையுமே அது எடுத்துக்குச்சுன்னா அது கிராக் விடும். ஓகேங்களா? இதுதான் கிராக்டு செக்ஷன் தியரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எடுத்துக்காது சிம்பிளாக. அப்போ டென்சைல் ஜோனில் அத்தனை டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டீல் கிட்ட தான் இருக்குது. கான்க்ரீட் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பட் வி நோ தட், நமக்கு நல்லா தெரியும் இந்த டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த கான்க்ரீட்டுக்கான ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் என்ன? 0.7 √/FCK. அப்படின்னா என்ன? இப்போ M25 கான்க்ரீட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த M25 கான்க்ரீட் வந்து என்னென்னா 3.5 Nm/mm². இந்த அளவு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கும், மினிமமாக எடுத்துக்கும். பட் நான் என்னுடைய அசம்ப்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்? இது கூட எடுத்துக்காது. 0 Nm/mm² தான் இந்த டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய கான்க்ரீட் எடுத்துக்கும். டென்சைல் ஜோனில் முழுக்க ஹீரோவாக இருக்க போகிறது ஸ்டீல் தான். இதான் 4வது அசம்ப்ஷன். ஓகேங்களா? அப்போ 4வது அசம்ப்ஷன் என்ன? ஆல் த ஸ்ட்ரெஸ் இன் டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஹீரோ யார்? நம்மளுடைய ஸ்டீல். இதுதான் கிராக்டு செக்ஷன் தியரின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிராக்டு செக்ஷன் தியரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கிராக்டு செக்ஷன் தியரினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய அத்தனை லோடு யார் எடுத்துக்கிறான்றது நமக்கு தெரியணும். இதுதான் அசம்ப்ஷன். இப்போ இந்த அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி இங்கே வருவோம். அப்போ இங்கே டென்சைல் ஜோனில் இங்கே ஸ்டீல் இருக்கார் இல்லையா? இந்த ஸ்டீல் மட்டும்தான் எல்லா லோடையும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா லோடையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய
ஸ்ட்ரெஸ் வந்து FY. பட் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நம்ம கொடுத்தாகணும் 1.15. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து என்ன 1.15. கான்கிரீட்டுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்னு பார்த்தோம், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி. இப்போ 5வது அசம்ப்ஷன் கிடையாது, இது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கிரீட்டுக்கு 1.5, ஸ்டீலுக்கு 1.15. இது எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்கும்பொழுதே நான் சொல்லியிருந்தேன், இது போல் கொஸ்டின் SSCயில் பிரபலம், இது போல் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கான்கிரீட்டுக்கு இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக தான் நம்ம கொடுத்து ஆகணும். நம்ம வந்து ரெடி பண்ணுறது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ நிறைய ஃபேக்டர் வந்து என்னென்னா நம்ம கை மீறி போகலாம். என்விரான்மெண்டல் கண்டிஷன், நம்ம ஆட் பண்ணக்கூடிய வாட்டர், இது எல்லாமே நம்ம கையை மீறி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் கான்கிரீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அன்கண்ட்ரோல்டு கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டலில் கான்கிரீட் மிக்சரை ரெடி பண்ணலை. புரியுதுங்களா? கான்கிரீட் கலவை கலந்துகிட்டே இருக்கும்போது மழை பெய்யலாம். கான்கிரீட் கலவை கலந்து முடிச்சுட்டு கொஞ்சம் டிலே பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே எவாபரேட் ஆகி போகலாம். ஸோ அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து என்ன கண்ட்ரோல்டான்னு கேட்டால் கண்ட்ரோல் கிடையாது. அதனால் கான்கிரீட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்குது. பட் இந்த ஸ்டீலை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது அந்த ஸ்டீலுக்கான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கான்கிரீட்டை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கம்மி தான். அதுதான் 1.15. எதுக்காக ஸ்டீலுக்கான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மி? ஸ்டீலை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் FY டிவைடட் பை 1.15. அப்போ 0.87 FYன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கடைசியாக நமக்கு தேவைப்படக்கூடிய அசம்ப்ஷன், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் எ ஸ்டீல். ஓகேங்களா? இந்த மேலே இருக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு புரியலையே, எந்த ஸ்ட்ரெயின் வேல்யூவை விட தாண்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான வேல்யூ பாருங்கள், 0.002 ப்ளஸ் 0.87 FY, 0.87 FY டிவைடட் பை ES. நோட்ஸு டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் எ டென்சைல் ஸ்டீல் இஸ் 0.002 ப்ளஸ் 0.87 FY ES. இந்த ஸ்ட்ரெயினை விட அதிகமாக தான் இருக்கணும், இதை விட கம்மியாக போயிடக்கூடாது. இந்த ஸ்ட்ரெயின் தான் வந்து என்ன இதை விட அதிகமாக போயிடணும், இந்த லிமிட்டை தாண்டி அதிகமாக தான் போகணும். ஓகேங்களா? எப்போவுமே இதுக்கான அர்த்தத்தையும் நான் பின்னாடி சொல்லிடுறேன். என்னென்னா 0.002 ப்ளஸ் 0.87 FY ES. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன நம்மளுடைய ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் அதாவது ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக இந்த வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கணும், அல்லது இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் நமக்கு தெரியும் இங்கே இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ 0.0035ன்ற வேல்யூவை விட அதிகம் தான். நீங்கள் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதிகமான வேல்யூ தான் கிடைக்கும். 0.0035 வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கும். FYக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ESக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கும். 0.0035 என்னங்க கான்கிரீட்டுக்கான ஸ்ட்ரெயின். கான்கிரீட் ஃபீல் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்ட்ரெயின் தான் வந்து என்ன 0.0035. இந்த ஸ்ட்ரெயினை விட அதிகமாக தான் இந்த ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து இருக்கணும். எதுக்காக இப்படி அதிகமாக கொடுக்குறோன்னா, ஸ்டீல் ஃபுல்லாக எடுத்துக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாமே ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டீல் ஃபுல்லோடைய நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா எலாங்கைட் ஆகுது. இதனால் கண்டிப்பாக கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் கிராக் விடும். ஸோ நமக்கு ஒரு வார்னிங் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து என்ன அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கான கண்டிஷன். ஓகேங்களா? நமக்கு ஒரு வார்னிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிராக் விடுது, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்கேஸ் எனக்கு இந்த ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயின் வந்து இந்த வேல்யூ விட கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த வேல்யூ விட ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது கம்மியாக இருக்குன்னா கான்கிரீட் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயினை விட
ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மி, சீக்கிரமாகவே வந்து இதுவாகிடுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நேரத்தில் எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் பட்டுன்னு வந்து என்ன ஆகலாம், இதுவாகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன முழுக்க அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம நடத்தும் போது நம்ம பார்க்கலாம். இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை மட்டும் பாருங்கள். கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயினை விட ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்ணோன்றதை நான் சொல்லிடுறேன் வேகமாக. அதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இப்போ FE 250 இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈல்டு ஸ்ட்ரென்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் FE 415 500ன்னு இருக்கும் பொழுது இதுதான் ஈல்டு, இந்த பாயிண்ட்டு தான் ஈல்டுன்னு என்னால் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியல. ஓகேங்களா? ஈல்டு பாயிண்ட்டை என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அப்போ ஈல்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு கான்செப்டை நான் யூஸ் பண்ணணும். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப் ஸ்ட்ரெயின், அதாவது ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப் ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கணும்னா 0.002 இந்த ஸ்ட்ரெயினுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் டயக்ராமில் இருக்கக்கூடிய கர்வுக்கு பேரலாக இந்த லைனை நான் வரைகிறேன். பேரலாக நான் லைன் வரையும் பொழுது இந்த பேரலல் லைன் அந்த கர்வில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஹிட் பண்ணி நிற்கும். அந்த பாயிண்ட்டுக்கு நான் பர்பண்டிகுலராக ஒரு கோடு வரைகிறேன்னா இந்த ஸ்ட்ரெயின் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின். இது வந்து என்ன 0.2% ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு நான் கால்குலேட் பண்ணணும். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா FE 415 FE 500க்குலாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? HYST பார்னு சொல்லுவோம், அதாவது ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் பார்க்குலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன ஸ்ட்ரெயினை நம்ம கால்குலேட் பண்ணுறது போல் இருக்கும். 0.002 அல்லது 0.2% ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி பேரலாக ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைன் எனக்கான ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஹிட் ஆகும். அந்த ஹிட் ஆகக்கூடிய பாயிண்ட்லேருந்து நான் பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன்னா எனக்கு டோட்டல் ஸ்ட்ரெயின் வந்து என்ன கிடைக்கும். இப்போ இந்த டோட்டல் ஸ்ட்ரெயினை நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா எஸ் பேரலாக ஒரு லைன் வரைகிறோம், ஹிட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு, தென் இதுதான் வந்து என்ன டோட்டலாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெயின். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன FY. நான் இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன டிவைடட் பை 1.15. இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்கும்பொழுது இந்த கர்வ் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கீழே போயிடும். இந்த கர்வ் வந்து என்ன கொஞ்சம் கீழே போயிட்டு இப்படி எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ கீழே போயிட்டு கிடைக்கக்கூடிய இந்த கர்வில் இந்த பேரலாக அதாவது 0.002 இந்த ஸ்ட்ரெயினுக்கு போய் ஹிட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே வந்துடுது. புரியுதா? அந்த பாயிண்ட் இங்கே வருது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயின் தான் வந்து என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயின் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸில், அதாவது இந்த ஆரிஜின்லேருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன 0.002. ஓகேங்களா? இப்போ இந்த ரிமைனிங் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு வேணும். இந்த ரிமைனிங் ஸ்ட்ரெயின் வேணும்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் tan θ எடுங்க. tan θ ஓகேங்களா? tan θ நீங்கள் எடுக்கும்பொழுது tan θ என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன நல்லா பாருங்கள், ஸ்ட்ரெஸ். இந்த லைன் இருக்குல்ல ஆப்போசிட் சைட், இது வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ இது ஸ்ட்ரெஸ்ஸு. அட்ஜசன்ட் பாருங்கள், இது வந்து என்ன ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து என்ன யங்ஸ் மாடுலஸ். ஓகேங்களா? அப்போ tan θக்கு பதிலாக யங்ஸ் மாடுலஸ் நான் போடுறேன். ஆப்போசிட் வந்து என்ன எஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதான் FY. பட் இந்த கோடு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணி எனக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரென்த், அதான் FY பை 1.15. அப்போ இதுதான் நான் போடணும். அப்போ FY டிவைடட் பை 1.15 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயின் வந்து என்ன அப்படியே இருக்குது. எந்த ஸ்ட்ரெயின்? இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் நல்லா பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? அது அப்படியே இருக்குது. எனக்கு தேவையே இங்கே கேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயின் தான் வேணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணால் ஸ்ட்ரெயின் விச் இஸ் ஈக்குவல் டு FY டிவைடட் பை 1.15 நம்ம என்ன சொல்லணும்னா 0.87 FYன்னு கொடுக்கலாம். வந்து இங்கே வந்துடும் யங்ஸ் மாடுலஸ். இது ஸ்டீலுக்குன்றதுனால ES. அப்போ டோட்டல் ஸ்ட்ரெயின் இன் டென்சைல் ஜோனுன்றது இங்கே இருக்கக்கூடிய 0.002 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங், அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், சிம்பிளாக ஆட் பண்ணுங்களேன். 0.002
ப்ளஸ் 0.87 FY divided by ES. இதுதான் வந்து என்ன strain. இதுதான் strain in steel in tensile zone. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அசம்ப்ஷன் தான். இப்போ இதெல்லாம் அசம்ப்ஷனையும் பேஸ் பண்ணி ஒரு பீமை எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு பீமை எப்படி அனலைஸ் பண்ணலான்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.